ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வெயில் காலத்தில் நம்மளை ரெஃப்ரெஷிங்காக வைக்கிறது மாதிரி, அதுவும் வெயில் காலத்தில் சீசனுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சில பழங்கள்லாம் விலை ரொம்ப கம்மியாக கிடைக்கும். அந்த விலை கம்மியான பழங்கள் வச்சு இன்றைக்கி நம்ம சூப்பரான ட்ரிங்க்ஸ் ரெசிபி கொஞ்சம் வித்தியாசமாக, கொஞ்சம் மாறுதலாக, எப்பயும் போல் இல்லாமல் நம்ம வாங்க ஜூஸ் ரெடி பண்ணுறது எப்படின்னு பார்த்துடலாங்க. இந்த தர்பூசு ஜூஸ் பார்த்திங்கன்னா இனிப்பு, புளிப்பு, காரம், லைட்டான இந்த 3 ஃப்ளேவரோட கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம செஞ்சிடலாங்க. எப்போவுமே ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி நம்மளை ரெஃப்ரெஷிங்காக வைக்கிறது மாதிரி ஒரு சில பொருட்கள் சேர்த்து நம்ம செய்ய போகிறோங்க. ஜூஸ் செய்கிறதுக்கு நான் கால்வாசி பழம் எடுத்துருக்கேன். இந்த கால்வாசி பழத்தை பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவு விதைகள்லாம் நீக்கிட்டு நம்ம சின்ன சின்ன பீஸாகவும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம மிக்சர் ஜாரில் சேர்த்துடலாங்க. இந்த 1/4 பங்கு அளவு பழம் பார்த்திங்கன்னா 2 பேர் பெரிய டம்ளரில் 2 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு இருக்கும். தண்ணி பழத்தெல்லாம் மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு இதில் லைட்டாக பார்த்திங்கன்னா அரை லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாங்க. லைட்டாக புழிஞ்சு விட்டுக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. இஞ்சி எப்போவுமே வெயில் காலத்தில் சேர்க்கும்போது நம்மளை ரெஃப்ரெஷிங்காக வைக்கும். அதனால் இஞ்சி சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே பழத்தில் பார்த்திங்கன்னா தண்ணி பழத்தில் ஸ்வீட்னஸ் இருக்கும். கால்வாசி பங்கு அளவு பழத்துக்கு பார்த்திங்கன்னா நான் 2 ஸ்பூன் அளவு மட்டும் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் அளவு சர்க்கரை கரெக்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் 1 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு ஐஸ் க்யூபும் சேர்த்துட்டு மிக்சியில் பார்த்திங்கன்னா நல்லா 1 நிமிஷத்துலேருந்து ஒரு 2 நிமிஷம் ஓட்டினீங்கன்னா போதும். சீக்கிரமாகவே இந்த தண்ணிப்பழம் வந்து அரைப்பட்டுரும். நல்லா அரைப்பட்டதுக்கப்புறம் நம்ம ஜூஸ் வடிகட்டியை வச்சு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க. ஏற்கனவே விதையோடு தான் சேர்த்து நம்ம அரைச்சிருப்போம். அதனால் ஃபில்ட்ரு பண்ணி நல்லா எந்த வித துப்பியும் இல்லாமல் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு ஒரு டம்ளரில் சர்வ் பண்ணிட்டிங்கன்னா போதுங்க. புளிப்பு, இனிப்பு, காரம் 3 சேர்ந்த சுவையில் சூப்பரான தனிப்பழ ஜூஸ் கொஞ்சம் வித்தியாசமாக, கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக, புதுமையாக நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. கட்டாயம் விரும்பி சாப்பிடுவாங்க. இது அப்படியே ஒரு டம்ளரில் இல்லை கண்ணாடி ஜாரில் சர்வ் பண்ணிட்டா போதும். சூப்பரான ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. ரெண்டாவதாக என்ன ஜூஸ்ன்னு பார்த்துடலாங்க. ரெண்டாவதாக பார்த்திங்கன்னா வெற்றிலை ஜூஸ் தான் பண்ண போகிறேங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஜூஸு. அதே சமயத்தில் நம்ம ஸ்வீட்டுக்கு பார்த்திங்கன்னா சர்க்கரை எதுவுமே சேர்க்காமல் வெறும் பேரிச்சம்பழம், வெத்தலை 3லேருந்து 4 வெத்தலை இருந்தால் போதும். இந்த ஜூஸு பார்த்திங்கன்னா டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ இந்த வெத்தலை ஜூஸை வாங்க எப்படி ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இந்த வெத்தலை ஜூஸ் ரெடி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷான நல்ல இளம் வெத்தலையாக பார்த்து பறிச்சுக்கலாங்க. நான் ஃப்ரெஷ்ஷான வெத்தலை கொடியிலேருந்து பார்த்திங்கன்னா இளம் வெத்தலையாக பறித்து எடுத்துக்கிறேன். குழந்தைங்க இருக்கிற வீட்டிலலாம் இந்த வெத்தலை கொடி வளர்த்து பாருங்கள். ஒரு சில மருந்துகளுக்காண்டி இந்த வெத்தலை கட்டாயம் பயன்படும். ரொம்பவே சூப்பரான ஒரு மருந்து பொருளாக இருக்குங்க இந்த வெத்தலை. வாங்க இதில் ஜூஸ் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்த்துடலாம். ஒரு 2லேருந்து ஒரு 3 வெத்தலை, நான் 1 டம்ளர் அளவு தான் நான் ஜூஸ் போட போகிறேன். அதனால் 2லேருந்து ஒரு 3 வெத்தலை பார்த்திங்கன்னா நான் மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கிறேன். இனிப்புக்காண்டி பார்த்திங்கன்னா நான் பேரிச்சம்பழம் தான் சேர்த்துருக்குறேன். நீங்கள் ஒரு 2 பேரிச்சம்பழம் இதுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் தேன் சேர்த்துக்கலாங்க. தேன் சேர்த்துட்டு இந்த வெத்தலையோட கலர் மாறாமல் இருக்கிறதுக்காண்டி ஐஸ் வாட்டர் சேர்த்துக்கோங்க. நல்லா ஜில்லுன்னு இருக்கிற ஐஸ் வாட்டர். ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காமல் கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அப்புறமா பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு தண்ணி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நம்ம ஜூஸை நல்லா மையாக அரைச்சிட்டு நம்ம ஜூஸ் வடிகட்டியில் வச்சு ஃபில் பண்ணிடலாங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக பார்த்திங்கன்னா 1/4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அரைச்சதுக்கப்புறம் சுற்றி உள்ளதெல்லாம் பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்து விட்டு அதுக்கப்புறம் எந்த அளவுக்கு தண்ணி தேவைப்படுதோ ஃபுல்லாகவே தண்ணி சேர்த்துட்டு நல்லா பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இதில் கட்டாயம் நீங்கள் பார்த்திங்கன்னா 1 டம்ளர்னாலும் இல்லை 1/2 டம்ளர்னாலும் ஐஸ் வாட்டர் சேர்க்கும் போது அந்த வெத்தலையோட கலர் மாறாமல் நம்மளுக்கு அப்படியே பார்த்திங்கன்னா கலர்ஃபுல்லாக கிடைக்கும். நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா பச்சை பசேல்னு சூப்பரான ரெஃப்ரெஷிங் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதில் நான் இனிப்புக்காண்டி பார்த்திங்கன்னா வேறு எதுவுமே சேர்க்கலை. சேர்த்துருந்தால் பேரிச்சம்பழம் மட்டும்தான் நான் இதில் சேர்த்துருக்குறேன். நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் எக்ஸ்ட்ரா பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் ஸ்வீட்னஸுக்காண்டி நீங்கள் தேன் சேர்த்துக்கலாம். தேன் சேர்க்கும்போது நல்லா ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக இருக்கும். ஜூஸ் வடிகட்டியில் வச்சு வடிகட்டிட்டு நம்ம ஒரு டம்ளரில் சர்வ் பண்ணிட்டா போதுங்க. வெற்றிலை, பேரிச்சம்பழம் சேர்த்து வெயிலுக்கு நல்லா இதமாக நம்மளை ரெஃப்ரெஷிங்காக இருக்கக்கூடிய சூப்பரான வெற்றிலை ஜூஸு ரெடி ஆகிடுச்சுங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தேன் சேர்த்துக்கலாம். 3வதாக குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச, அதுவும் டக்குன்னு செய்யக்கூடிய சூப்பரான ட்ரிங்க்ஸ் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். டக்குன்னு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இந்த ரோஸ் மில்க் ரெசிபி வாங்க எப்படி பண்ணேன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். ரோஸ் மில்க் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஃபுல் க்ரீம் பால் எடுத்திருக்கேன். 1/2 லிட்டர் அளவு பால் எடுத்திருக்கேன். இந்த 1/2 லிட்டர் அளவு பால் பார்த்திங்கன்னா ஒரு 3லேருந்து ஒரு 4 பேர் வந்து தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். இந்த 1/2 லிட்டர் பாலுக்கு பார்த்திங்கன்னா நான் 300 ml தண்ணி சேர்த்துக்கிறேன்.
தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்த்தாலும் ரோஸ் மில்க்கு டேஸ்ட்டே இருக்காது. ஸோ 1/2 லிட்டர் பாலுக்கு 300 ml தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்தாச்சு. தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அடுப்பில் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க. நான் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டேன். மீடியம் ஃப்ளேம்லேயே பாலை காய்ச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே பாலை காய்ச்சி எடுத்துக்கலாம். இது கொதிக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். ஒரு 10 நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா கொதிச்சிருச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பால் பொங்கி வரப்போகுது. இப்போ வந்து அடுப்பை நம்ம லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா பாத்திரத்தில் ஒரு ரவுண்டு இந்த மாதிரி சுற்றிட்டு மறுபடியும் நான் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நான் கொதிக்க விட்டு எடுத்துக்கிறேங்க. 10 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லேசாக ஆடை படிஞ்சிருக்கும். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா கொதிக்க வச்சுக்கோங்க. ஆடை படிஞ்சிருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 4 மணி நேரம் நம்ம வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஒரு மூடி போட்டு மூடிட்டேன். ஒரு 4 மணி நேரம் கழித்து நம்ம ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு 4 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்தாச்சு. பாலை காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் ஒரு 4 மணி நேரம் ஸ்டோர் பண்ணி வச்சு எடுத்துருக்கேன். இது பார்த்திங்கன்னா சப்ஜா சீஸ். இது வெயில் டைமில் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த சப்ஜா சீஸ் நாட்டு மருந்து கடைகளிலே கிடைக்கும், வாங்கிக்கோங்க. இப்போ பாலும் ரெடியாக இருக்குது. சப்ஜா சீஸ், அதுக்கப்புறம் ஐஸ் கட்டி, ரோஸ் சிரப், சர்க்கரை, இதை வச்சு நம்ம இப்போது ரோஸ் மில்க் செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. நம்ம கண்ணாடி டம்ளரில் ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3 ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்துடுக்கிறேன். சேர்த்துட்டு சப்ஜா சீஸ் 2 ஸ்பூன் அளவு 2 டம்ளர்லேயும் சப்ஜா சீஸ் சேர்த்துக்கிறேங்க. 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். சப்ஜா சீஸ் சேர்த்துட்டு ரோஸ் சிரப் சேர்த்துக்கலாங்க. 1.5 ஸ்பூன் அளவு ரோஸ் சிரப் வந்து 1 டம்ளர் அளவு பாலுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த 1 டம்ளர் அளவு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 200 ml இருக்கும். ஸோ 1.5 ஸ்பூன் அளவு ரோஸ் சிரப் சேர்த்துக்கலாம். ரோஸ் சிரப்பில் ஏற்கனவே பார்த்திங்கன்னா சர்க்கரை இருக்கும். ஸோ சர்க்கரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3/4 ஸ்பூன் அளவு சேர்த்தாலே போதும். 2 டம்ளர் நான் சர்க்கரை ஒரு 3/4 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேங்க. காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் ஒரு 4 மணி நேரம் எடுத்து வச்சுருந்தா நல்லா ஜில்லுன்னு இருக்கிற பாலை இப்போது நம்ம டம்ளரில் சேர்த்துருவோங்க. நல்லா சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டாலே போதும். ரோஸ் சிரப்பு, பால், அந்த சர்க்கரை எல்லாம் கரையிற வரைக்கும் ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கலக்கிட்டால் போதும். அவ்வளோதான், ஒரு சூப்பரான ரோஸ் மில்க் ரெடி ஆகிடுச்சுங்க. சம்மர் ஸ்பெஷலாக பாலை காலையிலே காய்ச்சி ஒரு ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 10 மணிக்கெலாம் ஆறவும், ஒரு ஃப்ரிட்ஜில் ஒரு 10 மணிக்கெலாம் எடுத்து வச்சிட்டிங்கன்னா நல்லா 1 மணி 2 மணிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பால் நல்லா ஜில்லுன்னு ஆகிடும். மத்தியானம் நல்லா ஜில்லுன்னு இந்த ரோஸ் மில்க் நம்ம ரெடி பண்ணி சாப்பிட்லாங்க. 4வதாக 2 விதமான லெமன் ஜூஸ் தாங்க செய்ய போகிறோம். ஹோட்டலில் கிடைக்கக்கூடிய மாதிரி ஒரு லெமன் ஜூஸும், ரோட் சைடில் கிடைக்கக்கூடிய ஒரு லெமன் ஜூஸும், 2 விதமான லெமன் ஜூஸும் வாங்க எப்படி பண்ணேன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். இந்த லெமன் ஜூஸ் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லெமனை வந்து கீழே நல்லா உருட்டிக்கிட்டு 2ஆக கட் பண்ணி சாறு பிழிஞ்சிங்கன்னா, ஜூஸ் பிழிஞ்சிங்கன்னா, லெமன் ஜூஸ் பிழிஞ்சிங்கன்னா நிறையா ஜூஸ் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம கட் பண்ணி ஜூஸ் ஒரு பழத்தில் வந்து ஜூஸ் எடுத்துக்கிட்டாச்சு. இன்னொரு பழத்தில் ஜூஸ் எடுக்காமல் கட் பண்ணி மட்டும் 4 பீஸாக கட் பண்ணி விதைகளை மட்டும் எடுத்து வச்சாச்சுங்க. லெமன் பிழிஞ்ச சாறு வந்து ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம கட் பண்ண லெமனில் இருந்து நம்ம ஜூஸ் ரெடி பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ நான் கட் பண்ண லெமனை பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துக்கிட்டு ஒரு 2லேருந்து ஒரு 3 ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. உங்கள் இனிப்புக்கு தகுந்தவாறு பார்த்திங்கன்னா சர்க்கரை சேர்த்துட்டு 1 டம்ளர் அளவு ஐஸ் வாட்டர் சேர்த்துக்கலாம். ஐஸ் வாட்டர் சேர்த்துட்டு அப்படியே மூடி போட்டு மூடி ஒரு 10 செகண்ட் மட்டும் நம்ம பல்ஸ் மோடில் வந்து விட்டு எடுத்துக்கலாங்க. ஹோட்டல்லாம் பார்த்திங்கன்னா கட் பண்ணி சாறு எடுத்து அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டாங்க, டைம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. எலுமிச்சம்பழத்தை எடுப்பாங்க, டக்குன்னு கட் பண்ணிவிட்டு சுகர் சேர்த்துட்டு கட் பண்ண எலுமிச்சம்பழத்தை மிக்ஸி சாரில் போட்டு இந்த மாதிரி தான் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. நம்மளும் அதே மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கோம். டம்ளர் ஐஸ் வாட்டர் சேர்த்துட்டு பல்ஸ் மோடில் எடுத்து வந்தாச்சு 10 செகண்டு. இன்னும் நல்லா அரைப்பட்டுறக்கூடாது, 1-2 அரைப்பட்டுருக்கணும். இன்னொரு டம்ளர் ஐஸ் வாட்டர் சேர்த்துக்கிட்டு நம்ம பல்ஸ் மோடில் மறுபடியும் ஒரு 10 செகண்ட் பல்ஸ் மோடில் விட்டு எடுத்துக்கலாங்க. விட்டு எடுத்தோடனே இப்போ பார்த்திங்கன்னா ஃபில்டர் பண்ணிக்கலாம். நம்மளோட லெமன் ஜூஸ் இந்த மாதிரி 1-2 அரைப்படாமல் இருக்கணும். மொத்தமாக அரைப்பட்டுருச்சுன்னா பார்த்திங்கன்னா ரொம்ப ஓவராக கசப்பாயிடும். ஸோ அரைக்கிறதுக்கு பார்த்து அரைச்சிக்கோங்க. பல்ஸ் மோடில் தான் விட்டு எடுத்துக்கணும். இப்போ நம்ம லெமன் ஜூஸை ஒரு டம்ளரில் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழத்தில் உள்ள கொட்டைகளாக எடுத்துக்கோங்க. கொஞ்சம் எலுமிச்சம்பழத்தில் உள்ள கொட்டைகளும் சீட்ஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப துவப்பாக இருக்கும், அதை சேர்த்து அரைச்சிடக்கூடாது. ஸோ எலுமிச்சம்பழத்தில் உள்ள கொட்டைகளை எடுத்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவு சப்ஜா சீஸ் சேர்த்துக்கலாங்க. இது வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். சப்ஜா சீஸ் வெயில் காலத்தில் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இது ஆப்ஷன் தான். அவ்வளோதாங்க, சிம்பிளாக ஹோட்டல் சைடில் கிடைக்கக்கூடிய நம்மளோட லெமன் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ரோட் சைட் கிடைக்கக்கூடிய நம்ம சர்பத் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம்.
சர்பத் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஐஸ் க்யூப் சேர்த்துக்கலாம், கண்ணாடி பாட்டில் ஐஸ் க்யூப் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நன்னாரி சேர்த்துக்கலாங்க. நல்லா ஒரு குழிக்கரண்டி, சின்ன குழிக்கரண்டி அளவு நன்னாரி சேர்த்துக்கிறேன். நன்னாரி சேர்க்குறதுனால நீங்கள் இதில் சுகர் எதுவும் சேர்க்க தேவையில்லை. நம்ம இப்போ ஒரு லெமன் ஜூஸ் புழிஞ்சு வச்சுருந்தோம், அதையுமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஐஸ் வாட்டர் சேர்த்துக்கலாங்க. ஃபுல்லாக டம்ளர் ஃபுல்லாக நிறையிற அளவுக்கு ஐஸ் வாட்டர் சேர்த்துட்டு நம்ம சேர்த்த நன்னாரி, லெமன் ஜூஸ், ஐஸ் கட்டி எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா சேர்ந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம சப்ஜா சீட்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷன் தான், தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லை ஸ்கிப் பண்ணிடலாம். லெமன் ஜூஸுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஐஸ் க்யூப் சேர்த்துக்கலாம். நம்ம லெமன் ஜூஸுக்கு ஐஸ் க்யூப் சேர்க்கலாம், ஐஸ் வாட்டர் மட்டும்தான் சேர்த்துருந்தோம். ஸோ இந்த வெயில் டைமில் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஐஸ் சாப்பிட பிடிக்குமோ அந்தளவுக்கு ஐஸ் க்யூப் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக 2 ஸ்டைலில் நமக்கு லெமன் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் லெமன் ஜூஸு, வெற்றிலை ஜூஸு, அதே சமயத்தில் இனிப்பு, புளிப்பு, காரம் 3 சேர்ந்த சுவையில் கொஞ்சம் வித்தியாசமான தர்பூசணி ஜூஸு, ரோஸ் மில்க்கு, அந்த 5 விதமான ஜூஸ் ரெசிபியும் இந்த வெயிலுக்கு குளு குளுன்னு ரொம்ப சிம்பிளான முறையில் நம்மளை எப்போவுமே ரெஃப்ரெஷிங்காக வைக்கக்கூடிய இந்த ஜூஸ் ரெசிப்பியை உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.